அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மௌன விரதம் இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும், எப்படி மௌன விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். மௌன விரதம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மத ரீதியாக ஏதாவது ஒரு கடவுளுக்காக இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இது எல்லா மதத்தில் உள்ளவங்களுமே இருக்கலாம். மனுஷனாக பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். மௌன விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யார் கூடயும் பேசாமல் இருக்கணும். அது உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். பொதுவாக இந்த மௌன விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பேசாமல் தானே இருக்கணும் அப்படின்றதுனால கையில் ஒரு மொபைலையோ இல்லை வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டோ அப்படி மௌன விரதம் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மௌன விரதம் எதுக்கு அப்படின்னா, பேசாமல் இருக்கணும் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய மனம் அமைதியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணக்கூடிய விஷயம் தான் அந்த மௌன விரதம். ஸோ நீங்கள் மௌன விரதம் இருக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல், டிவி மற்ற வெளி உலக தொடர்புகளிலிருந்து விடுபட்டுருங்க. இதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, வாரத்தில் ஏதாவது ஒரு நாள், என்றைக்கு நீங்கள் உங்களுக்கு லீவ் இருக்கோ அந்த நாள் எடுத்துக்கோங்க. ஒரு 2 hours 3 hours போதும். இல்லை ஃபுல் டே இருக்கிறனாலும் அது உங்கள் சௌகரியம். ஒரு கோயில் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேவரட் டெம்பிள். அந்த டெம்பிளில் கூட்டம் இல்லாத மாதிரியான கோயிலாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாத வகையில் நீங்கள் இருந்துக்கோங்க. தனியாக இருங்க. நேராக போய் அந்த கோயிலில் போய் உட்காந்துக்கோங்க. அமைதியாக உட்காந்துக்கோங்க. போய் சாமி கும்பிடணும் அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. அமைதியாக ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. யார் கூடயும் பேச வேணாம், அமைதியாக இருங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் பண்ணாலே போதும். இதை பண்ண என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 months இருந்தீங்கனாலே தெரிஞ்சிடும். 2-3 monthஸில் உங்களுக்கு இதோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். என்னென்னா, இதை ஃபஸ்ட்டு பண்ணும்போது நடக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமாகும். உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம், ஒரு விஷயம் வேண்டான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தள்ளி இருக்கலாம். அந்த ஒரு சுய கட்டுப்பாடு உங்கள் மனசுக்கு கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனம், உடல் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகும். இன்னர் பீஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த விஷயம் கிடைக்கும். பொதுவாக நம்ம இப்போ ரிலாக்ஸேஷனுக்காக என்ன பண்ணுறோம், ஒன்று போய் ஒரு படம் பார்ப்போம், இல்லைன்னா போய் குடிச்சிட்டு வருவோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிச்சிட்ருப்போம். அந்த ரிலாக்ஸேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுக்கு வெளியிலேருந்து கிடைக்கக்கூடியது. அது எப்போ பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த ரிலாக்ஸேஷன் இருக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட் குடிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட்லேருந்து அந்த போதை நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்கும். அப்புறம் காலையில் தெளிஞ்சிடும். இப்போ உங்கள் நண்பர்களோட அரட்டை அடிக்கிறீங்கன்னா, அந்த அரட்டை அடிக்கிற டைமில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும், அமைதி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த விஷயம் பண்ணும்போது உங்களுடைய மனம் வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள்னால அமைதியாகிறது இல்லை. மனம் அதுவாகவே அமைதியாகுது. அதனால் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது சார்ந்து இருக்காது. எப்போவுமே நிரந்தரமாக மன அமைதி கிடைக்கும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல பிபி குறையும், கோபம் கண்ட்ரோலில் இருக்கும், நல்லா தூங்கலாம். டீப் ஸ்லீப் கிடைக்கல அப்படின்றவங்க கொஞ்சம் அமைதியாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டடான பிரச்சனைகள் எது இருந்தாலோ, இல்லை உங்களுடைய லைஃப்பில் இதை தான் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு கட்டணும். இப்போ பொதுவாக என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒன்று வீடு கட்டணும், இல்லை என்னோடய பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், ஃபாரின் ஜாப் போகணும், ஃபேமிலி நல்ல பீஸ்ஃபுல்லாக போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் மௌன விரதம் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமைதியாக இருந்துட்டு இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறது உங்களுக்கு உங்கள் மனசில் உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த வீடு கட்டுறதுக்கான ஐடியாஸ், அதுக்கான முயற்சிகள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஸ்கெட்ச் உங்களுக்கே தெரியும். பொதுவாக இப்போ நான் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிறேன்னா இந்த விஷயத்தை நீங்கள் நம்பணும். நம்பினா மட்டும்தான் அது உங்களுக்கு நடக்கும். ஆனால் உங்கள் மனசுலேயே ஒரு விஷயம் தோணுதுன்னா, நீங்கள் நம்பியிருக்கிறீங்க அப்படின்றதுனால மட்டும்தான் அது தோணும். இந்த விஷயம் நடக்கும்னு நம்பியிருக்கிறதுனால மட்டும்தான் அந்த விஷயம் உங்கள் மனசில் தோணுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மௌன விரதம் இருக்கும்போது உங்களுடைய லைஃபோட எய்ம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதுக்கான கிளியர் ஸ்கெட்ச் உங்களுக்கு கிடைக்கும். அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த 5வது முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய லைஃப் ஸ்பிரிச்சுவல் வேல டர்ன் ஆகும்.
ஆன்மீக பாதையில் உங்களுடைய மனம், உடல் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் எடுத்துப்பேன். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் 2 குரூப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. ஒன்று காசு பணம் எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லாதவங்க, ரெண்டாவது உள்ளவங்க எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இல்லாதவங்க. ஆக மொத்தம் உலகத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே சந்தோஷம் கிடையாது. எப்போ ஆன்மீக பாதையில் வர்றீங்களோ அப்போ உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சரி ஓகே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிச்சயம் வரும். 6வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்களா, உங்கள் லைஃப் ஹாப்பியாக போதா, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் எப்படி இருக்குது, உங்களுக்கும் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர்களோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. நல்லா போச்சு அப்படின்னா எதனால் நல்லா போகுது, நல்லா போகலை அப்படின்னா எதனால் நல்லா போகலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்கள் மனசுலேயே உணர்த்தப்படும். நம்ம இந்த விஷயம் பண்ணோம், அதனால தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட கோவிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி செல்ஃப் அனலைசிஸ் வந்து நீங்கள் தாராளமாக பண்ண முடியும் மௌன விரதம் இருக்கிறதுனால. 7வது முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட உங்களுக்கு ஒரு டச் வர ஆரம்பிக்கும். எப்போவுமே சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன விஷயம் இருக்கோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை, அப்படி தான் நீங்கள் வாழவும் போகிறீங்க. ஸோ அதோட ஒரு டச் வரும்போது நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணலாம். எனக்கு இது வேணும் அது வேணும் சப்கான்ஷியஸ் மைண்டில் சில எண்ணங்களை நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஸோ இதெல்லாம் மௌன விரதம் மேற்கொள்கிறதுனால நடக்கக்கூடிய நன்மைகள், நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மௌன விரதம் இருக்கிறது வந்து வெளி உலக தொடர்பு இல்லாமல் தனியாக ஒரு 2 hours சும்மா சண்டே இருக்குது அப்படின்னா சண்டே சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு கோயிலில் போய் உட்காந்துக்கோங்க. ஒரு 8-8:30 மணி வரைக்கும் உட்காந்துக்கோங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், யார் கூடயும் பேசாதீங்க, அமைதியாக இருந்து பாருங்கள். ஒரு 2 to 3 months நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.